காமராஜர் 1903 பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேயே ஆரம்ப காலத்திலேயே பள்ளி படிப்பை நிறுத்திவிட வேண்டிய சூழல் அவருக்கு உருவாயிருக்கு. 1920களில் இந்திய சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு. இவரோட செயல்பாடுகள் காரணமாக பிரிட்டன் அரசாங்கம் பல முறை இவரை சிறையில் அடைச்சிருக்காங்க. 1937 காமராஜர் சென்னை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மறுபடியும் 3 ஆண்டுகள் காமராஜரை பிரிட்டன் அரசாங்கம் சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்திய சுதந்திரத்திற்கு பின்னாடி காமராஜர் 1952 1954 வரைக்கும் மக்களவையில் உறுப்பினராக பணியாற்றியிருக்காரு. ஏப்ரல் 1954 சென்னை மாநிலத்தோட முதலமைச்சர் பதவியை ஏற்றிருக்காரு. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மாநிலத்தோட உள்கட்டமைப்பை மேம்படுத்தியிருக்காரு. ஏழைகள் பின்தங்கியவர்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. குழந்தைகளுக்கு இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. தமிழகத்தில் கல்வியை மேம்படுத்துவதற்காக நிறைய பள்ளிகளை திறந்திருக்காரு. நிறைய டேம்களை கட்டியிருக்காரு. காமராசர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர் அப்படின்னு மக்களால் அன்போடு அழைக்கப்படுறாரு. காமராசரோட மறைவுக்கு பின்னாடி 1976 இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை இவருக்கு கொடுத்துருக்காங்க. 1975 அக்டோபர் 2 மதிய உணவுக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு. 72 வயதில் மாரடைப்பு காரணமாக தூக்கத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்திருக்கு. காமராஜரோட உடல் பொதுமக்கள் பார்வைக்காக ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கு. மறுநாள் காந்தி மண்டபத்திற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு முழு அரசு மரியாதையோடு தகனம் செய்யப்பட்டிருக்கு. காமராஜருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் சென்னை, விருதுநகர், கன்னியாகுமரி இந்த இடத்துல நிறுவப்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றிய முழுமையான தகவல்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவர் தமிழ்நாட்டுக்காக செய்த பணிகள் உண்மையாகவே வியப்புக்குரியது. இப்படி ஒரு முதல்வர் மீண்டும் எப்போ வருவாங்க அப்படின்னு எல்லாரையும் எதிர்பார்க்க வைக்கிற அளவுக்கு அவர் நிறைய பணிகளை தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்காரு. அந்த முழு விவரங்களையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அவரை நினைக்கும் போது அதிர வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு முதலமைச்சராக 10 வருஷம் இருந்து எந்த சொத்துமே கிடையாது. அவர் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு சில புத்தகங்கள், 130 ரூபாய் பணம், 2 ஜோடி செருப்புகள், 4 சட்டைகள், வேட்டிகள், இது மட்டும்தான் இருந்திருக்கு. இப்படி ஒரு முதல்வர் மீண்டும் எப்பொழுது வருவார் அப்படின்னு தமிழக மக்களை ஏங்க வைக்கிற கர்ம வீரர் காமராஜர் பிறந்தது மதுரையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மதுரை ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக காமராஜர் நினைவு இல்லத்துக்கு போய் அவருடைய உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்துவோம். விருதுநகரோட மையத்தில் காமராஜர் வாழ்ந்த வீடு தமிழக அரசால் பாதுகாக்கப்பட்டு வருது. நாடு போற்றும் நல்லவர் எங்கள் ஊருக்காரு அப்படின்னு பெருமை கொள்கின்றனர் விருதுநகர் மக்கள். விருதுநகரில் பிறந்த காமராஜர் இங்கே இவர் வாழ்ந்த வீடு நகர மையப்பகுதியில் எப்போவுமே பரபரப்பாக இருக்கிற மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. தெற்கு ரத வீதி வழியாக போகும்போது காமராஜர் நினைவு வளைவு அமைஞ்சிருக்கு. அதை கடந்து சென்றால் சிறிது தொலைவில் குறுகிய தெருவில் காமராஜர் இல்லம் அமைஞ்சிருக்கு. காமராஜரோட மறைவுக்கு பின்னாடி அவர் பிறந்து வளர்ந்த இந்த இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டு அரசால் இப்பொழுது பாதுகாக்கப்பட்டு வருது. வீட்டோட மையப்பகுதியில் காமராஜரோட மார்பளவு சிலை அமைஞ்சிருக்கு. விருதுநகருக்கு வர்ற எல்லா அரசியல்வாதிகளும் இங்கே மாலை அணிவித்து மரியாதை செய்கிறாங்க. கண்டிப்பாக டூர் போகிறவங்களும் கர்ம வீரர் காமராஜரோட சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வோம். இந்த வீட்டில் மறைந்த பிரதமர்கள் நேரு, இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, பெரியார், அண்ணா, வெளிநாட்டு தலைவர்களோடு எடுக்கப்பட்ட பல புகைப்படங்கள் இருக்குது. அவர் பயன்படுத்தின பொருட்களும் இந்த வீட்டில் வச்சுருக்காங்க.